டாட்டா சொல்லு சாமி, மக்களுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. சாரி 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 என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறியா? 5 லிட்ரு. இங்கே பாருங்க, வைகை அணை என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. என்னங்க மேப்பு எனக்குள்ள சொதப்புது, சுத்தமாக டவர் இல்லை. சூப்பராக இருக்குங்க. தண்ணி கம்மியாக போனாலும் அங்கே உள்ள நீ போடக்கூடாதுங்களா? ஆஹா, காற்று சூப்பராக அடிக்குது. இந்த படியில் தாங்க ஏறி போகணும். அங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது, கிட்ட வந்துட்டோம். ஜில்லுன்னு குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் சூடாக புரோட்டாங்க. ஹலோ யூடியூப் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவலர். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஜாலியாக ஜில்லுன்னு ஒரு அருமையான ரைடு தாங்க போகிறோம். எங்கே போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடு சேனல் எப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போகிறோங்க நம்ம யூனிகான் செல்லக்குட்டியில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ரைடு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சுருளி ஃபால்ஸ் தாங்க போகிறோம். தேனி மாவட்டத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம திண்டுக்கல் நம்ம வீட்டில் இருந்து அங்கே பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டரு. அது மேகமலைக்கு கீழே இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நிறைய சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிராமத்தில் சூடாக புரோட்டாலாம் நல்லா கிடைக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இன்றைக்கி 1 டேவை செம்மையாக ஜாலி பண்ணிட்டு வரலாங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெறுவீங்க. ஓகேங்க, ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாமா? மக்களே, நம்ம யூனிகான் பைக்கை ரெடி பண்ணிட்டோம். பின்னாடி நம்ம சின்ன சின்ன லக்கேஜஸ்லாம் கட்டியாச்சு, பேக்கை மாட்டியாச்சு. வண்டி செம்மையாக ரெடி ஆகிருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். செல்லக்குட்டி, தேவ் அப்பா போயிட்டாரே சாமி, டாட்டா சொல்லு. இது என் பையன் தேவ், அக்ஷய் தேவ். டாட்டா சொல்லு சாமி, மக்களுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. சரி, அப்பா போயிட்டாரேன். ஓகேங்க, என் பிள்ளைக்கும் பை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து 103 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. அங்கே நான் 120ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் வேறு ரூட்டு போட்டிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 103 கிலோமீட்டர் காமிக்குது. இப்போ நமக்கு மெயினான 2 வேலைங்க. எப்பயும் போல் பெட்ரோல் போடணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடுக்கணும். கையில் சுத்தமாக காசு இல்லை. ஸோ இந்த 2 வேலையை நம்ம செம்பட்டியில் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜாலியாக அப்படியே கிளம்பி ஆரம்பிச்சிடலாங்க. இந்த ஏடிஎம்மில் தாங்க பணம் எடுத்தேன். ஒரு 500 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டேன். அது போதும், ஏன்னா அந்த சைடு போய்ட்டு டிக்கெட் எடுக்கணும், அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குல்ல. ஸோ 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எப்போயும் ரெகுலராக போடுற பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலில் போட்டு கிளம்பலாங்க. 5 லிட்டர் போட போகிறேன். என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறியா? 5 லிட்ரு 5 லிட்ரு ஃபியூல் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் ஜம்முன்னு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மேப்பை போட்டுடுறேன். இங்கேருந்து 98 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சின்ன சுருளிக்கு. சரி, ஓகேங்க, அப்படியே கிளம்புவோம் ஜம்முன்னு. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் திண்டுக்கல் தாண்டி செம்பட்டி தாண்டி வத்தலங்குண்டுங்க. வத்தலங்குண்டு தாண்டினோடனே நம்ம கொடைக்கானல் பிரிவு காற்று ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தாண்டினோடனே லெஃப்ட்டு நம்ம வைகை டேமுக்கு போகிற ரூட் இருக்கும். ஸோ அந்த ரூட்டுக்குள்ளே கட் பண்ணி நேராக போனோம்னா நம்ம அந்த மதுரை ரோடு வந்துடும், மதுரை காணாவிளக்கு ரோடு வந்துடும். அதை பிடிச்சி அப்படியே நம்ம வருஷநாட்டு பாதையில் போய் அங்கேருந்து ரைட் எடுத்து நம்ம சின்ன சுருளி ஃபால்ஸ் போயிடலாங்க. இதுதாங்க காற்றோடு பிரிவு. ரைட் சைடில் போனால் கொடைக்கானல். நம்ம கொடைக்கானல் வீடியோ பாருங்கள், தெரியும். இந்த சைடு ரூட்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே பட்டையை கலப்போம். இந்த ரூட்டுக்குள்ளே போனால் தான் கொடைக்கானலுங்க. இப்போ வர இந்த ரைட் சைடில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், தேவாதானப்பட்டி அப்படின்ற ஊருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேமஸான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் கோயில், அது நல்ல ஃபேமஸான கோயில். இயற்கை சூழலாக சூப்பராக அந்த கோயில் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளார் டேம். நம்ம கொடைக்கானல் மலை ஏறுறப்போ ஒரு டேம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த டேம் தாங்க. இந்த லெஃப்ட்டில் தாங்க போகணும். இதுதான் பார்த்திங்கன்னா வைகை டேம் போகிற வழி போட்டிருக்கு பாருங்கள். வைகை அணை 13 கிலோமீட்ரு. நம்ம அந்த ரூட்லாம் தாண்டி தாங்க போவோம். ஆக்சுவலாக கூகுள் மேப்பு நேராக போய் அப்படி லெஃப்ட் எடுத்து போக சொல்லுது. அது கொஞ்சம் ஊர் நல்லா தான் இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் நமக்கு இது தெரிஞ்ச ரூட்டு தான். ஸோ இதில் போயிடலாம். இந்த ரோடு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த வயல்வெளிகள், இந்த மாதிரி அருமையான வியூஸ்லாம் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்களா ஃபுல்லாக நெல் தாங்க போட்டிருக்காங்க. இந்த இடமே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி வந்தேன். நம்ம நினச்சா நேராக பைபாஸில் போயிருக்கலாம் நம்ம சின்ன சுருளிக்கு. பட் இந்த ரூடு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே விவசாயம் தான். பா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நமக்கு நெல் தாங்க. அருமைங்க. இந்த மாதிரி காட்சிகளை பார்க்க தான் இந்த சைடு வந்தது.
இப்போ மழை பெஞ்சு நல்லா அடித்து அமிங்கி இருக்குது அந்தந்த இடத்துல. நமக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, ஒரு பெரிய குழாய் மாதிரி போகுது பார்த்தீங்களா, 2 குழாய், அது பக்கத்தில் ஒன்று. இந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா சுகர் தயாரிக்கிறதுங்க. இந்த இடத்துல வந்தாலும் இந்த ஸ்மெல் அடிக்கும், ஹெவியாக அடிக்கும், அந்த ஒரு மாதிரி ஸ்வீட் வாசனை நல்லாவே அடிக்குது. இந்த ரைட் சைடில் நேராக போகணும்னா வைகை டேம் போயிடலாங்க. பட் இப்போ நம்ம சின்ன சுருளி 48 கிலோமீட்டர் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். சின்ன சுருளி ஃபால்ஸ் 48 கிலோமீட்ரு. இங்கேருந்து ரைட் எடுத்து போகணுங்க நேராக போய். இப்போ எனக்கு கூட டேம் தெரியும், ஆனால் தண்ணி தான் போகலை. இங்கே பாருங்கள் வைகை அணை என் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. சைடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓரளவு தண்ணி நல்லா போகுதுங்க. செவரில் மறைச்சிருக்க கேமராவில் தெரியுது என்னன்னு தெரில, ஆனால் தண்ணி நல்லாவே போகுதுங்க. அங்கே வரையும் சூப்பராக போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைகை டேமில் இருக்க பூங்காங்க. உள்ளுக்குள்ளேருந்து வந்து வரலாம். டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன், 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு ஆளுக்கு. நேராக போட்டிருக்கு பார்த்தீங்களா, நேராக போனால் வருஷம் 38, லெஃப்ட்டில் மதுரை, ரைட்டில் வந்து தேனிங்க. இந்த ரோடு வந்து மெயின் ரோடு. இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு தேனி ரோடுங்க. நம்ம சுந்தரபாண்டியன் படம் அதெல்லாம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, மோஸ்ட்லி இந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஊர் பேர் என்ன, காணாவிளக்கா? ஆமாங்க, இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணாவிளக்கு. இப்போ நம்ம நேராக போகணுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வருஷநாடு ரோடு. ஆக்சுவலாக நம்ம இந்த ரோட்டில் தான் மேகமலையும் போயிருப்போம். அந்த மேகமலையோட இது வந்து நம்ம ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரைடு வேறு லெவலில் இருக்கும். இன்னும் நமக்கு 36 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு. நம்ம இந்த லெஃப்ட்டில் இருக்கிற பேக்கரியில் உட்காந்து ஒரு சின்ன சில் பண்ணிட்டு போயிடுவோமா? ஏதாச்சும் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு பப்ஸு கிப்ஸு சாப்பிட்டு போகலாங்க இங்கே நிப்பாட்டி. சூடாக பப்ஸு சாப்பிட்லான்னு பார்த்தா பப்ஸே இல்லைன்ட்டாங்க. வர்றதுக்கு 10 மணிக்கு மேலே ஆகுமா. ஸோ ஸ்வீட் பண்ணும் ஒரு பாதாம் மில்க்கும் வாங்கி உட்காந்துட்டேங்க. கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் கிளம்பிட்டேன். நம்ம இன்னிக்காச்சில் கூட ஜம்மு நிற்கிறேன் பாருங்க. கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க இந்த பேக்கரியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்மால் ஸ்நாக்ஸ் பிரேக் விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நல்லா பெரிய பெரிய விண்மில்ஸ்லாம் நமக்கு முன்னாடி பறந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விண்டு மில் தான். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ காற்றடிக்கும் யோசித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இருக்க ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கண்டமனூருங்க. கண்டமனூர் கெண்டை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நாடகத்தில் வரும். ஸோ அந்த ஊர் தாங்க அது. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு எடுக்கணும்னு சொல்லி கூகுள் மேப் சொல்லுது. இப்போ நம்ம லெஃப்ட்டில் எடுக்கணுங்க. வருஷநாடு 26.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு லெஃப்ட்டு. ஸோ நம்ம மேகமலை வந்தப்பையும் இந்த பதவி தாங்க கரெக்டாக வந்தோம். சூப்பருங்க. இப்போ பாருங்கள் 2 ரெக்கை மட்டும் இருக்க பாருங்கள். ஒரு ரெக்கை மேலே இருக்க ரெக்கையை காணோம், அது கீழே பிடுங்கி வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம சின்ன சுருளிக்கு 31 கிலோமீட்டர் இருக்குங்க. 49 நிமிஷம் நமக்கு ட்ராவல் காமிக்குது. இப்போ டைம் 10:11ங்க. நமக்கு முன்னாடி எப்படி மழை சூப்பராக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம நேராக போகணும், வெள்ளிமலை ரோட்டில் போகணுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் 40 கிலோமீட்டருங்க மேகமலை. பட் இப்போ நம்ம நேராக போகணும். அன்றைக்கி நம்ம மேகமலை போகிறப்ப லாஸ்ட்டில் இந்த ரைட்டில் தாங்க கட் பண்ணி போனோம். இங்கேருந்து போனால் மேகமலை போயிடலாம். 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு மேகமலை. பட் இப்போ நம்ம நேராக போகிறோம். இந்த ரோட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரேங்க, அதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஸோ எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் மலையை, நல்லா மலைக்கு கீழே இந்த கிராமங்கள் இருக்குது. சூப்பரில் எப்பா இந்த பிளேஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே நேராக மலை தாங்க. அப்பா செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து மலையோட கரெக்டாக அடிவாரத்தில் இருக்கோங்க. இதெல்லாம் மலையோட ஆரம்பம் தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளேஸு, செம்மையாக இருக்குங்க. வாவ் ஃபேக்டர். நான் ஹில்ஸ்லாம் ஏறாதுன்னு நினச்சேன், பார்த்தா ஹில்ஸ் ரோட்டில் ஓரமாக போகுதுங்க. பாருங்கள் முன்னாடி மலையை. கண்டமனூர் தாண்டினவுடனே இந்த சின்ன சுருளி போகிற வழி செம்மையாக இருக்குங்க. ஒரு 2-3 கிலோமீட்ரு இந்த மலையை ஒட்டியே போகுதுங்க. மலைக்கு கீழே அந்த ரோடு போகுது, செம்மையாக இருக்குது. ரைட் சைடில் பெரிய ஆறு ஒன்று போகுதுங்க, மேப்பில் பார்த்த மாதிரி. இங்கே பாருங்கள் இந்த இதில் ஒரு ஆறு போகுதுங்க. இருங்க காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். இந்த அங்கே தெரியுதுங்க, இந்த தெரியுது பாருங்கள். வந்துக்கிட்டே இருந்தீங்க, இந்த சைடு தான் ஆறு இருக்குது. மேப்பில் அப்படி தான் காமிக்கிது. இந்த இடமே சூப்பராக இருக்கு பாருங்கள், கோயில் அது இதுன்னு சொல்லி. நம்ம முன்னாடி போய் லைட்டாக ஆறை பார்க்க ட்ரை பண்ணுவோம். இங்கே நிப்பாட்டிட்டு போகலாங்க. இந்த முன்னாடி போது பாருங்கள் ஆறு. இருங்க நிப்பாட்டிட்டு போகிறேன். பைக் ஸ்டார்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏதோ கோவிலுங்க, கோவில் அறக்கட்டளை மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்கு. பட் இங்கே முன்னாடி போது பாருங்கள் அந்த நான் சொன்ன ஆறு சூப்பராக இருக்குங்க. தண்ணி கம்மியாக போனாலும் நல்லா தண்ணி தெளிவாக சூப்பராக போகுது. இங்கேருந்து வருது ஆறு, இப்படி போகுது. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு.
எனக்கு தெரிஞ்ச சின்ன சுருளிலேருந்து வர தண்ணி தான் இதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, பார்க்கலாம். சின்ன சுருளிலேருந்து வர தண்ணி தான் தானா? ஆ, மேகமலை தானே இது? அங்கிட்டு இல்லை, நான் சின்ன சுருளி போகிறேன், இங்கிட்டு தானே போகணும் சின்ன சுருளி. சரி ஓகேங்க. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம சின்ன சுருளிக்கு. இந்த பிளேஸே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆத்தோரத்தில் ஆத்தோர பேரலகி அந்த பாட்டு இந்த இடத்துக்கு பொருந்துங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா கடமலை குண்டுன்னு போட்டிருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஊராக தான் இருக்குது மேப்பில் பார்க்குறதுக்கு. இங்கே இந்த ரைட் எடுத்து போகணுங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், வருஷநாடு நேராக போனால் 12 கிலோமீட்ரு, வாலிப்பாறை 21 கிலோமீட்ரு. இப்போ நம்ம ரைட் சைடில் போகணுங்க சின்ன சுருளிக்கு. அப்படியே நமக்கு நேராக செங்குத்தாக ஒரு மலை தெரியுது பாருங்கள், கரடு மலை மாதிரி. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஆற்றை பார்த்து வந்தோம்ல, அந்த ஆறு தாங்க இது. அந்த ஆறுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். அந்த ஆற்று பாலம் தான் இது. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. தண்ணி கம்மியாக போனாலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து 17 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க நம்ம சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு. ரோடு இதே மாதிரி தான் இருக்கும் போல். சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடு. அப்பா, ரோட்டை பாருங்க ஜி. இந்த சைடு ரோடே சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், நம்மளை ரைட் சைடில் ஃபுல்லாக மலை தான். எவ்வளோ செம்மையாக தெரியுது பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். நமக்கு முன்னாடி அந்த மலையை மட்டும் அப்படியே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு அதான் மேகமலைன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அந்த மலையை. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா கும்மனன் தொழு அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் 6.8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு. இங்கே மேலே போட்டிருக்கு பாருங்கள், நேராக போனால் வெள்ளி மலை. சின்ன சுருளி ரைட் சைடில் 8 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. இந்த ரைட்டில் கட் பண்ண சொல்லுது நம்ம சின்ன சுருளி ஃபால்ஸ் போகிறதுக்கு. இங்கே யார்ட்டாச்சும் கேட்போமா விட்றாங்களா இல்லையான்னு என்னன்னு தெரியல. சின்ன சுருளி 6 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. அந்த பையன்கிட்ட கேட்டு பார்க்கலாமா விடுறாங்களா இல்லையான்னு. தம்பி, சின்ன சுருளி ஃபால்ஸ் இங்கிட்டு தானே ஓப்பன் பண்ணுற விடுறாங்களா? குளிக்கலாம்ல? சூப்பரியா, தண்ணி போதா நல்லா? சரியா, குளிக்கிறதுக்கு விடுறாங்களாங்க அந்த பையன் சொன்னான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி கேட்டாலே சந்தோஷம் ஆகிட்டேங்க. எப்போ இங்கே பாருங்கள் அந்த மலை எப்படி தெரியுது, மேகமலை. ப்ரோ விடுறாங்களா? சாரி 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 ப்ரோ, குளிக்க விட்றாங்களா? சூப்பர் ப்ரோ. நான் ஒரு ஆளை வர மறைச்சேன், டக்குன்னு ஒரு பிரேக் போட்டார், பின்னாடி வந்தாலும் இடிச்சிட்டாருங்க. என் மேலே தான் தப்பு. இங்கே பாருங்கங்க வியூவை. எப்பப்பப்பா, என்னங்க அந்த ஏரியாவுக்குள்ளே வர 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 அவ்வளோ அருமையாக இருக்குது வியூஸ் எல்லாம். அண்ணா நகர், எல்லா மலையிலையும் அண்ணா நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குதுங்க. அது என்னன்னு தெரில, என்ன காரணம்னு ஒன்றும் புரியல. கோம்பை தொழு அப்படின்னு போட்டிருக்குங்க. சின்ன சுருளிக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஊர் பேர் கோம்பை தொழு. என்னங்க மேப்பு எனக்குள்ள சொதப்புது, சுத்தமாக டவர் இல்லை. ஆகா, மேப்பு சொதப்பிடாத செல்லக்குட்டி, இல்லைன்னா கேட்டு 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 தான் போகிற மாதிரி ஆயிரும். பாருங்க ஜி, ரூட்டை பாருங்க ஜி, ஃப்ரேமை பாருங்க ஜி, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா க்ரீஸாக இருக்குங்க. நம்ம செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா 101 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வீட்டிலேருந்து எடுத்து இப்போ வரைக்கும். இன்னும் நமக்கு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நல்லா அந்த மலை மேலே ஏறி போகுதுங்க. அந்த பாறைகள்லாம் பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? பாறையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே பெபிள்ஸ் மாதிரி உருண்டை 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 உருண்டையாக இருக்குது. இந்த பாறையில் யானை எது பாறை எதுன்னே தெரியாது போல், அவ்வளோ வித்தியாசம் இல்லாமல் இருக்குங்க. எனக்குள்ளே பைக்கை நிப்பாட்டிட்டு நடந்து போகிறதா இல்லை என்னன்னு தெரியல. சின்ன சுருளின்னு இங்கே போர்டு போட்டிருக்கு. ஆமாங்க, இங்கே எனக்குள்ளே பைக்கை நிப்பாட்டிட்டு போகணும் போல். நடக்கணுமா என்னன்னு தெரியலையே. அக்கா, இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு போகணுமா? அங்கே உள்ளே நிப்பாட்டக்கூடாதுங்களா? எத்தனை கிலோமீட்டருக்கா நடக்கணும்? 1 கிலோமீட்டர். ஓகேங்க, பைக்கை எனக்குலாம் சேஃபாக போட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் கரெக்டாக 1 கிலோமீட்டர் 3 நிமிஷம் நடக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பைக் அங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணி போய் தான் நம்ம ஃபால்ஸ் அடையணும். காற்று ஹெவியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பைக்கே போகும். இங்கே பின்னாடி பாருங்கள் பாதை,
பைக்கே போகும். பட் ஏன் விட மாட்டாங்கன்னு தெரியல, சம் ரீசனாக கூட இருக்கலாம். நம்ம அப்படியே இயற்கையை என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெக்கிங் பண்ணி போகலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. காற்று ஹெவியாக அடிக்குது, இந்த மைக்கில் சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சதுரகிரி மலை பயணம் போனோம், உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்ரு வாழைத்தோப்பு வழியாக நம்ம போயிருப்போம். அதெல்லாம் சரியான ட்ரெக்கிங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இயற்கை காற்றுங்க, கலப்படம் இல்லாமல் காற்று. ஏன்னா இங்கிட்டலாம் வாகனங்கள்லாம் இல்லைல்ல, ஸோ கலப்படம் இல்லாத காற்று. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். போய் குளிச்சா அருமையாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ட்ரெக்கிங் வெளியே வரணும். நமக்கு தெரியும்ல, சின்ன ட்ரெக்கிங்னாலே மூச்சு வாங்கிருன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ. எப்பா கிட்ட நெருங்கி வர மழை பிரம்மாண்டமாக தெரியுதுங்க. அப்படி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி தெரியுது பாருங்கள் மழை. எப்பா வாட்டர் ஃபால்ஸ் விழுகிற சவுண்டு நல்லாவே கேட்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். உங்கள் பேர் என்ன? உதயா வெக்கப்பட்டு ஓடுறாரு. மூடியை கொடுங்க. இங்கே இந்த பாதையில் தான் போகணும். இன்னும் ஒரு 2 மீட்டர் இருக்குன்றாரு. 2 மீட்டர் இல்லை, 2 கிலோமீட்டரா? 100 மீட்ரு. 100 மீட்ரு. சக்தி வேலு. என்னண்ணே? கோயம்புத்தூர் அதிரச கடைன்றாங்க. ஓகே ஓகே, சரி ஓகேங்க. அப்படியே நம்ம கிளம்புவோம். இங்கே பாருங்கள் பாதையா, இது கூட தான் போகணும். சரி ஓகே, பாய், கிளம்புவோங்க. இங்கே பாருங்கள், பைப்பில் வந்து தண்ணி எப்படி பிடிங்கி அடிக்குதுன்னு. செம்ம ஃபோர்ஸ் அடிக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தான் எனக்கும் தெரில. ஒருவேளை மேலேருந்து மோட்ரு போட்டு வருதா இல்லை அந்த ஃபோர்ஸ்லேயே வருதான்னு தெரில. அப்படியே கீழே போகுதுங்க. செம்ம லொக்கேஷனுங்க. ஆனால் உண்மையிலே வேறு ரிலாக்ஸாக வரலாம். ஆஹா, காற்று சூப்பராக அடிக்குது. சூப்பர் 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 சூப்பருங்க. பார்த்தீங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு? இவ்வளோ தூரம் மேலே மேடு மாதிரி ஏறி வந்துச்சு. பின்னாடி பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்க மாதிரி போகுது. பரவாயில்ல. இது ஏதோ ஒரு ரேஞ்சர் வீடா என்னான்னு தெரில. சம்திங் ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் வீடு மாதிரி தான் தெரியுது. இல்லை மக்கள் வீடா என்னான்னு தெரியலங்க. அப்படியே இங்கேருந்து பாறையில் ஏறி போகணும். தண்ணி அங்கே தெரியுதுங்க இங்கேருந்து எனக்கு. சூப்பருங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரில, எனக்கு நல்லாவே தண்ணி தெரியுது. குரங்குங்க வேறு நிறையா இருக்குது. என்னென்ன அட்ராசிட்டி பண்ண போகுதுன்னு தெரில. கிட்ட வந்துட்டவங்க அவ்வளோதாங்க சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு. சூப்பர் சூப்பர். குரங்குகள்லாம் பிடுங்குதான் என்னன்னு தெரில. மக்களே கிட்டத்தட்ட ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தண்ணி ஆறு மாதிரி இங்கே சைடில் செம்மையாக போயிட்டுருக்கு. முன்னாடி தாங்க இருக்குது. இந்த படியில் தாங்க ஏறி போகணும். அங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் 8 மணி சம்திங் கிளம்பணும்னு நினைக்கிறேன். 11:23ங்க. வந்துட்டோம். இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் இடம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. அப்படியே போவோங்க. பிளேஸ் எப்படி தெரியுது பாருங்கள் இந்த படியோட. பரவாயில்லைங்க, கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்குது. ப்ரைவேட்டாக நல்லா குளிச்சுட்டு வந்துடலாம். தண்ணி எப்படி போகுது பாருங்கள். இது சைட்லலாம் வர தண்ணி. எப்பா தண்ணி செம்மையாக போகுதுங்க. தண்ணி சவுண்டில் என் வாய்ஸ் கேட்குது என்னன்னே தெரில. அப்பா ஒரு வழியாக சின்ன சுருளி வந்துட்டோங்க. வந்தாச்சு சின்ன சுருளி ஃபால்ஸ். எவ்வளோ தண்ணி சூப்பராக போகுது பாருங்க. போய் ஒரு குளியலை போட்டு வந்துடுவோம். வந்ததே குளிக்க தானே. நமக்கு முன்னாடி இருக்க சுருளி பாசா போய் குளிப்போங்க. பாசியா
சவுண்டில் கேட்குதான்னு தெரில, செம்மையாக குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கீங்க நல்லா ஈரத்தோட. இதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பணும். இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் உண்மையிலே போகிறதுக்கு மனசு இல்லைங்க. சோலோவாக வந்தாலும் நல்லா தான் இருக்குது பியூட்டி ஃபால்ஸு. அவ்வளோதாங்க, இந்த சின்ன சுருளி ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்புங்க. நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டிக்கிட்ட போவோம். பிளேஸ் செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜில்லுன்னு தண்ணி, சூப்பருங்க. அப்படியே கிளம்புவோம். ஆமாம் ப்ரோ, யூடியூப் சேனல் தான். வாங்க அப்படியே நில்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், ஊர் பேர் சொல்லுங்கள், போட்டுருவோம். ஏங்க நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோங்க. திருநெல்வேலியிலேருந்து வரீங்க? இது காரில் வந்துட்டீங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அவ்வளோதாங்க, அந்த சின்ன சுருளி ஃபால்ஸில் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அங்கேயே கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அதை தாண்டிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பேக்கெல்லாம் நீட்டாக மாட்டி நம்ம யூனிகார்ன்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்குள்ளே போய் நல்ல புரோட்டா கடை ஏதாச்சும் இருந்தால் பார்த்து நல்லா புரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. குளிச்சதுக்கு அதுக்கும் நல்லா பசிக்குது. குமணன்தொழு அப்படின்ற ஊரில் சூடா புரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்கி ஜம்முன்னு உக்காந்துட்டேங்க. சூடா புரோட்டா, சால்னா, அதுக்கேற்ற ஆம்லேட், சைடிஷ் சொல்லிவிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சின்ன சுருளியோட ரைடு முடிஞ்சு. நம்ம ஃபால்ஸ்லாம் நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு அப்படியே நேராக வந்து சுட சுட புரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. இதோட அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமாருங்க. ஓகே மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நல்லா மோட்டிவேட் ஆக முடியும். ஓகே மக்களே, பார்த்துங்களா? பாய்.